திக்கான சிக்கன் கிரேவி நான் இப்படி தாங்க செய்வேன். கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் நான் 1/2 கேஜி சிக்கனுக்கு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. 3 பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா குழஞ்சி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்ததும் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். சிக்கனும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக சீரகத்தூள், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் போடுவேங்க. அதுதான் நல்லா திக்னஸ் கொடுக்குமே. சிக்கன் கிரேவிக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் கொஞ்ச நேரம் வைக்கும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வரும்போது சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வைக்கும்போது தான் நல்லா அந்த திக் கன்சிஸ்டன்சி வரும் நமக்கு. சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். சப்ஸ்கிரைப் பண்ண